பிற்கால சோழ சரித்திரத்தில் மிக திருப்புமுனையான சம்பவமாகவும் இதுவரை தீராத புதிர்களில் ஒன்றாகவும் ஆதித்த கரிகாலன் கொலை சம்பவம் விளங்குகிறது. இந்த கொலை எப்படி நடந்தது? கொலையை செய்தவர்கள் நீண்ட நாட்களுக்கு தண்டிக்கப்படாதது ஏன்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறது இந்த பதிவில். விஜயலாய சோழனின் துவங்கும் பிற்கால சோழ வம்சத்தில் வந்த இரண்டாம் பராந்தக சோழன் எனப்படும் சுந்தர சோழனின் மூத்த மகன்தான் ஆதித்த கரிகாலன். சுந்தர சோழருக்கு பராந்தக தேவியம்மன், வானவன் மாதேவி என 2 மனைவிமார்கள் இருந்தனர். அதில் வானவன் மாதேவி என்ற மனைவிக்கும் சுந்தர சோழருக்கும் 3 குழந்தைகள் பிறந்தன. முதலாவதாக ஆதித்த கரிகாலனும், இரண்டாவதாக குந்தவையும், மூன்றாவதாக அருள்மொழியும் பிறந்தார்கள் என்பது வரலாறு. சோழ நாட்டு வரிசைப்படி பார்த்தால் சுந்தர சோழன் பட்டத்திற்கு உரியவர் அல்ல. கண்டராதித்த சோழர் இறக்கும் போது அவருடைய மகன் மதுராந்தக உத்தம சோழர் சிறுவனாக இருந்ததால் அவருடைய தம்பியான அருஞ்சய சோழர் பட்டத்திற்கு வந்தார். அவரும் உடனே இறந்து விட்டதால் அவருடைய மகனான சுந்தர சோழர் ஆட்சிக்கு வந்தார். சுந்தர சோழரின் ஆட்சி காலம் முடிவதற்குள்ளாகவே கண்டராதித்தரின் மகன் மதுராந்தக உத்தம சோழருக்கு தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சுந்தர சோழனின் மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் சிறு வயதிலேயே வீரத்துடன் விளங்கினான். பாண்டிய நாட்டின் மன்னனான வீரபாண்டியனை போரில் வென்றான் என்பதை ஆனைமங்கல செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. இளைஞனான ஆதித்யன் மனுகுலத்தின் ஒளி போன்றவன். மதங்கண்ட யானையோடு சிங்கக்குட்டி விளையாடுவது போன்ற வீரபாண்டியனோடு இவன் போர் செய்தான் என்கிறது ஆனைமங்கல செப்பேடு. இதையடுத்து கிபி 966 ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு 3 ஆண்டுகளில், அதாவது கிபி 969 அவன் கொல்லப்பட்டான். இந்த சோகம் தாங்காமல் அடுத்த சில மாதங்களில் ஆதித்த கரிகாலனின் தந்தை சுந்தர சோழரும் உயிரிழந்தார். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலில் நிகழும் மிக முக்கியமான 2 சம்பவங்களில் ஒன்று கடம்பூர் அரண்மனையில் நடக்கக்கூடிய சதி, கடம்பூர் அரண்மனையில் நடக்கக்கூடிய ஆதித்த கரிகாலனின் கொலை சம்பவம். இந்த 2 சம்பவங்கள் தான் கல்கி எழுதிய வரலாற்று நாவலில் மிகப்பெரிய சம்பவங்கள். நாவலை பொறுத்தவரை ஆதித்த கரிகாலனை பெரிய பழுவேட்டரையரே கொன்றதாக அவரே ஒப்புக்கொள்கிறார். மறைந்திருந்து நந்தினியை கொல்வதற்காக கத்தியை எரிந்தபோது அது தெரியாமல் ஆதித்த கரிகாலன் மேல் பட்டு அவன் இறந்து விட்டதாக அவர் கூறுகிறார். இதற்கு பிராயச்சித்தமாக தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டு அவர் இறந்தும் போகிறார். ஆனால் நாவல் துவங்கியதிலிருந்து ரவிதாசன், சோமன் சாம்பவன், பரமேஸ்வரன் ஆகிய பாத்திரங்கள் சோழ வம்சத்தை அழிக்க முயற்சி செய்வதாக காட்டிக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் என்றும் வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கொன்றதால் அதற்கு பழிவாங்க முயன்று கொண்டே இருப்பதாக கல்கி காட்டுகிறார். ஆனால் ஆதித்த கரிகாலன் கொலை குறித்து வரலாறு காட்டும் செய்திகள் வேறு விதத்தில் இருக்கின்றன. இந்த கொலையை பற்றி முதலில் எப்படி தெரிய வந்தது என்று பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடிக்கு அருகில் உள்ள உடையார்குடியில் அனந்தீஸ்வரம் என்ற சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் கருவறையில் மேற்கு புறத்திலே ஒரு சாசனம் எழுதப்பட்டு கண்ணிற்கு தென்படுகிறது. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்து 2வது ஆண்டில் பொறிக்கப்பட்ட இந்த சாசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆதித்த கரிகாலன் கொலையை அடுத்து கொலை செய்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை மீண்டும் அபகரித்து விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது என்று எழுதி வைக்கப்பட்ட சாசனம் தான் அந்த சாசனம். உடையார்குடி கோவிலில் கிடைக்கக்கூடிய அந்த சாசனம். இந்த கல்வெட்டிலிருந்து சோமன், அவனுடைய தம்பி ரவிதாசன், பஞ்சவன் பிரம்மாதிராஜன், அவனுடைய தம்பி பரமேஸ்வரன், இருமுடி சோழ பிரம்மாதிராஜன் ஆகியோர் ஆதித்த கரிகாலனை கொன்று துரோகிகளாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோமன், அவனுடைய தம்பி ரவிதாசன், அவனுடைய தம்பி பரமேஸ்வரன் ஆகிய மூவரும் யார்? இவர்கள் எதற்காக இந்த கொலையை செய்த வேண்டும்? அடுத்தடுத்த கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் பஞ்சவன் பிரமாதிராஜன் என்பது பாண்டிய நாட்டு அந்தன அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இருமுடி சோழ பிரமாதிராஜன் என்பது சோழ நாட்டு அந்தன அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். ஆகவே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரில் ஒருவர் பாண்டிய நாட்டிலும் மற்றொருவர் சோழ நாட்டிலும் அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் யாருக்காக இந்த கொலைகளை செய்ய வேண்டும்? வீரபாண்டியனின் மரணத்திற்கு பழிவாங்க இந்த கொலை செய்யப்பட்டது என்பது ஒரு கூற்று. தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதால் உத்தம சோழனே பட்டத்து இளவரசனான ஆதித்த கரிகாலனை கொலை செய்ய சதி செய்தான் என்பது இன்னொரு கூற்று. ராஜராஜ சோழனும் குந்தவையும் இந்த கொலைக்கு பின்னணியில் இருந்தார்கள் என்பதும் சிலரின் கருத்தாக இருக்கிறது. சோழர்கள் நூலை எழுதிய கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி ஆதித்த கரிகாலனின் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் அவனுடைய ஒன்றுவிட்ட சித்தப்பனான உத்தம சோழனே இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். உத்தம சோழனுக்கு இந்த கொலையில் தொடர்பில்லை என்று கூறுவதற்கில்லை. உத்தம
சோழனுக்கு அரியணை ஏற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. தன் ஒன்றுவிட்ட சகோதரனும் அவன் மக்களும் அரியணையை தன்னிடமிருந்து பறித்துக் கொண்டதாக அவன் கருதினான். தனக்கு ஆதரவாக ஆட்களை திரட்டி இரண்டாம் ஆதித்தனை கொன்று தன்னை இளவரசனாக்கும்படி சுந்தர சோழனை வற்புறுத்தினான். வேறு வழியின்றி சுந்தர சோழனும் இதற்கு ஒப்புக்கொண்டார் என தனது சோழர்கள் நூலில் குறிப்பிடுகிறார் நீலகண்ட சாஸ்திரி. ஆனால் பிற்கால சோழர்கள் நூலை எழுதிய சதாசிவ பண்டாரத்தார் என்ன கூறுகிறார் என்றால், இந்த கருத்தை அவர் ஏற்கவில்லை. ராஜராஜ சோழன் தன் சிறிய தந்தையாகிய உத்தம சோழனுக்கு நாட்டை புரிவதில் விருப்பமுள்ள வரையில் தான் அதை மனதால் கூட விரும்பவில்லை என்று தன்னுடைய குடிகளிடம் கூறினான் என்பது திருவாலங்காட்டு செப்பேடுகளால் அறிய கிடைக்கிறது. உத்தம சோழன் இளவரசனாயிருந்தவனை கொல்லும்படி செய்து தான் பட்டம் பெற முயன்றிருந்தால் அவனுக்கு குடிகள் ஆதரவும் அரசியல் அதிகாரிகள் கூட்டுறவும் கிடைத்திருக்காது. மேலும் உத்தம சோழன் ஆட்சியில் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படாமல் ராஜராஜ சோழன் ஆட்சியின் 2ஆம் ஆண்டிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அந்த கொலை சம்பவத்தில் உத்தம சோழனுக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்பது ஒரு சிலருடைய வாக்காக இருக்கிறது. கொலை புரிந்தோரில் ஒருவனுக்கும் அதனை சார்ந்தோருக்கும் கிடைத்த தண்டனை ராஜராஜன் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டமை உடையார்குடி கல்வெட்டில் அறியப்படுகிறது. மறைவில் நிகழ்ந்த அக்கொலையில் தொடர்புடையவர் யார் யார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அனைவருக்கும் தண்டனை விதிப்பதற்குள் சில ஆண்டுகள் கழிந்திருக்கும். அதற்குள் உத்தம சோழன் ஆட்சி முடிந்திருக்கலாம். இதனால் எஞ்சியோருக்கு ராஜராஜ சோழன் ஆட்சியில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயல்பு. அதற்காக அந்த கொலை பற்றி ஒருவருக்கும் உத்தம சோழன் தண்டனை விதிக்கவில்லை என்ற ஒரே ஒரு ஆதாரத்தை வைத்து மொத்த கொலை சம்பவத்தையும் நாம் புனைந்துவிட முடியாது. 1971ஆம் ஆண்டு வெளிவந்த சென்னை விவேகானந்தா கல்லூரி மலரில் R.V. சீனிவாசன் என்பவர் எழுதிய ராஜராஜ சோழன் பற்றிய கட்டுரை ஒன்றில் ஆதித்த கரிகாலன் கொலையின் பின்புலத்தில் செயல்பட்டவர்கள் அருண்மொழியும் அவனது தமக்கை குந்தவையும் தான் என்று கூறியிருப்பதை குடவாயில் பாலசுப்ரமணியம் வேறொரு கட்டுரை ஒன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உடையார்குடி கல்வெட்டு ஒரு மீள்பார்வை என்ற அந்த கட்டுரையில் ஆதித்த கரிகாலன் தொடர்பாக பல்வேறு முடிவுகளை முன்வைக்கிறார் குடவாயில் பாலசுப்ரமணியம். ஆதித்த கரிகாலனின் கொலைக்குரிய திட்டம் பாண்டிய நாட்டிலேயே உருவானது என்பது உண்மை. எசாலத்தில் வெளிப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழனின் செப்பேடு தொகுதியில் ஆதித்த கரிகாலன் பாண்டியனின் தலையை கொய்து ஒரு களியில் சுருகி தஞ்சாவூர் அரண்மனை வாயிலில் நட்டு வைத்தான் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. போர் தர்மத்தையும் மீறி ஆதித்த கரிகாலன் செய்த அடாவடி செயலுக்கு பழிதீர்க்கும் வகையில்தான் இந்த கொலை நிகழ்ந்துள்ளது என்று அவர் உறுதியாக கூறுகிறார். மேலும் மதுராந்தக உத்தம சோழனின் ஆட்சி முறை, அவன்பால் ராஜராஜ சோழன் கொண்ட பெரு மதிப்பு, தன்னுடைய புதல்வன் ராஜேந்திர சோழனுக்கு மதுராந்தகன் என பெயர் சூட்டி அழைத்தது, செம்பியன் மாதேவியார் ராஜராஜ சோழன்பால் பேரன்பு கொண்டு அவனுடன் வாழ்ந்தது ஆகிய வரலாற்று நிகழ்வுகளின் சான்றுகளை ஆழ்ந்தும் கூர்ந்தும் நோக்கினால் அவன் மீது கொலைபலி சுமத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பது தெளிவாக தெரியும். மேலும் உடையார்குடி கல்வெட்டு மட்டும் எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலன் கொலை தொடர்பான எல்லா முடிவுகளுக்கும் வர முடியாது என்றும் தன்னுடைய கட்டுரையில் அவர் குறிப்பிடுகின்றார். உடையார்குடி கல்வெட்டு சாசனம் என்பது ஆதித்த கரிகாலனை கொலை செய்தவர்கள் யார் என்பதையும் ஒரு உரையில் கூறக்கூடிய ஒரு கல்வெட்டு தான். அக்கொலை பற்றிய பிற எந்த ஒரு செய்தியும் அந்த கல்வெட்டிலே பொறிக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பற்றியோ எதையுமே அந்த சாசனம் விளக்கப்படவில்லை. ஆகவே உடையார்குடி கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள சாசனத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆதித்த கரிகாலனின் கொலை பற்றிய ஒரு முடிவுக்கு நாம் வர முடியாது. மீண்டும் இதுபோன்ற பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.